இது வரைக்கும் இந்த வண்டியில் என்னென்ன வந்து நான் சேஞ்ச் பண்ணேன், என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி வீடியோ தான் அது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி 3 years + 30,000 kilometer ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணேன். ஏன்னா அடிக்கடி ஃபோக் திருப்பும் போது இந்த ஒயர் வந்து உள்ளே மாட்டும். ஸோ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒயர் கட் ஆகிடுச்சு. அதை மட்டும் சின்னதாக பேட்ச் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு another great வீடியோ. இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் வீடியோ பற்றி தான். ஸோ வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் வண்டி வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து 30,394 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இது வரைக்கும் வண்டியில் என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணுன்றது, ப்ளஸ் என்னென்ன எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸு, இதோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெயினாக இந்த வண்டி வாங்கினது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தான், இன்ஜின். ஸோ BS6 அப்படின்றனால நமக்கு வந்து டோட்டலி கம்ப்ளீட்லி டிஃபைண்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃபைண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மைலேஜும் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்றது வந்து நம்ம வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீலுக்கும் காற்று கம்மியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் ஹைவேஸில் வந்து ஸோ வந்து குறைஞ்சது 38 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு வந்து லெஸ்ஸாக கொடுத்தது கிடையாது. ஸோ நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால. அதே மாதிரி நமக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காற்று, வண்டியோட சர்வீஸ், யூஸ் பண்ணுற ஆயிலு, அது யூஸ் பண்ணுற இன்ஜின் பூஸ்டர், அப்புறம் ஃபியூல் பூஸ்டர் எல்லாத்தையும் வந்து நான் போட்டால் தான் வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹைலாம் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்சு தான். நம்ம ஒரு சின்ன ஃபால்ட் வரும்போதே அந்த ஃபால்ட்டை வந்து நான் பார்த்துட்டேன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து இதில் வந்து அந்தளவுக்கு செலவு வைக்காது. ஸோ இது வரைக்கும் வண்டியில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆல்ட்ரேஷன் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து மேட்டக் ஆல்ஃபா மட்டும் நான் போட்டேன். ப்ளஸ் வந்து அப்புறம் மோட்டர் டாக், ஹேண்டில் பார் இதை ரைஸ் பண்ணி போட்டேன். மற்றபடி ஆல்ட்ரேஷன் கிடையாது. இது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 27,000 இது வரைக்கும் 28,000 நான் மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணேன். அது ஒரு கம்ப்ளீட்டாக போட்டு அடித்தாச்சு. இது வந்து ரோலானில் வந்து பிராஸ் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு ரேட் வந்து 3,400 கிட்ட வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக போட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஹைவே ரைடு வந்து தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே நல்லா சிட்டியில் சூப்பராக இருந்தது. ஸோ ஹைவேஸ்லேயும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ வண்டி எங்கே கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு மழை பெஞ்சதுனால வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ப்ளஸ் வந்து வண்டி 30,000 மேலே ஓட்டினதுனால வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி புதுசாக கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ண போகிறேன். அந்த வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி வண்டியில் வந்து இது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது, எதுவும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா செக்லைட் மட்டும் வரும், அடிக்கடி இந்த செக்லைட் இஷ்யூ மட்டும் வரும். அதையும் வந்து சம்டைம்ஸ் தெரியும், சம்டைம்ஸ் தெரியாது. அது ஏன்னு கேட்டதுக்கு வந்து சம்டைம்ஸ் பேட்ரி வந்து அவங்க சொல்கிறாங்க லோவாக இருக்குன்றாங்க, இல்லைனா அந்த ஒயரிங் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம அவுட்டரில் வந்து நம்ம பிடிச்சி நம்ம செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு HCSC வினி போட்டிருந்தேன் இந்த இடத்துல, அது கம்ப்ளீட்டாக கட்டிட்டேன். ஸோ நான் ஒயரிங் சரியாக கொடுக்கறதுனால டக்குன்னு கட்டிக்கிறதுனால அடிக்கடி செக்லைட் இஷ்யூ வந்துச்சு எனக்கு. ஸோ அதையும் நான் கட்டிட்டேன். இப்போதைக்கு மேட்டக் ஆல்ஃபா மட்டும் தான் இருக்குது. இதனால் வந்து எந்த இஷ்யூ வரதில்லை. ப்ளஸ் வந்து அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. என்னென்னா அந்த ஒயரிங் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஃபோக் அப்படி திருப்புறோம் பார்த்தீங்களா, இப்படி திருப்பும் போது சென்டரில் வந்து இந்த ஒயர் அடிப்படுறதுனால இந்த இடத்துல வந்து லைட்டிங் போகிற ஒயர் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சின்ன ஒரு கட் ஆகிடுச்சு. அதை மட்டும் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான், அது சார்ஜ் 50 ரூபா 100 ரூபா ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன் தான், ஏன்னா வந்து இது கண்டிப்பாக இடிக்கும் இப்படி பண்ணும்போது. ஸோ அதனால் அந்த ஒயர் மட்டும் கட்டிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இதுக்குள்ளே இந்த இடத்துல அது உள்ளே லைட்டாக சால்ட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மற்றபடி இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா இது ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஹைவே பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பக்கா பீஸ்ட்டுங்க, சரியாக இருக்கும். உங்களுக்கு 80 to 90, 80 to 100 அந்த ரேஞ்சில் வந்து உண்மையிலே வண்டி தாறு தக்காளி சோறு தான், சரியாக இருக்கும். அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஐடியா வந்து 450 மைண்டில் வச்சுருக்கேன். பட் வந்து அதை எடுக்கலாம் வேணாமான்றதை வந்து டிசைட் பண்ணலை. இதை வந்து கொடுத்துட்டா இல்லை கொடுக்காமே அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணணும். பட் 450 வந்து எடுத்து ஓட்டணும் ஆசையாக இருக்குது.
ஏன்னா அது டார்க்கும் சூப்பராக இருக்குது, ப்ளஸ் அது பர்ஃபார்மன்ஸ் நோட்டில் வேறு. பட் நிறைய ஃபால்ட்டு வருது, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க, பார்த்துப்போம். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபால்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த ஃபால்ட் வந்ததே கிடையாதுங்க. ரெகுலராக வர ஃபால்ட்டு தான். ரெகுலராக வர்றது அப்படின்னா நமக்கு ஒரு இப்போ 20 கிலோமீட்டர் ஓடின அப்புறம் இந்த இடத்துல ஃபோக்கோட இது வந்து நமக்கு போகும், அது நம்ம லேட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக வர 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடினா வந்து செயின்ஸ் பேக்கெட் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து 28,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் செயின்ஸ் பேக்கெட்டை நான் மாற்றினேன். அது வரைக்கும் ஸ்டாக் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 2 சர்வீஸ்க்கு ஒரு தடவை வந்து டிஸ்க் பேடை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம ஓட்டுறதை பொறுத்து ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு டிஸ்க் பேடை வந்து ஒரு சர்வீஸ் முடிஞ்சு அடுத்த சர்வீஸில் மாற்றிடுவாங்க. எனக்குலாம் வந்து 2 சர்வீஸ் வரைக்கும் வர மாதிரி நான் வச்சு ஓட்டுவேன். ஏன்னா பிரேக்கிங் வந்து ப்ராப்பராக பிடிச்சா தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இதோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா வண்டியோட ஜெஜான்டிக் லுக்கு ப்ளஸ் அப்பியரன்ஸ், அந்த ஒரு டிசைன். ஸோ ஹிமாலயன் 411 வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இதோட மாஸ் என்ன அப்படின்றதுக்காக. ஆஃப் ரோட் கெப்பாசிட்டி வந்து நம்மளால் முடியுதா அப்படின்னு தான் வண்டி செக் பண்ணணும். ஸோ வண்டியால் முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணக்கூடாது, வண்டியால் பக்காவாக முடியும். நம்மளால் முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணால் வண்டி எங்கே வேணால் ஏறும். ஏன்னா நான் ஆஃப் ரோடெலாம் போயிருக்கேன். ஸோ அது இன்ஸ்டாலே போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ ரைட்டு வேறு மாதிரி வண்டி பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆஃப் ரோடெலாம் போனீங்கன்னா டயர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, ப்ளஸ் கிளச் பிளேட்லாம் பார்த்துங்க. ஸோ நம்ம கிளச்சை பிடிக்கிற விதமும் ஒன்று இருக்குது. ஒரு சில பேர்லாம் ஆஃப் ரோடு போயிட்டு வந்தோன்னே கிளச்சை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வண்டி 30,000 கிலோமீட்டர் ஓடி கூட கிளச்சு வந்து எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் கிளச்சை மாற்றவே இல்லை. ஸோ இப்படி தான் மாற்றணும். இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு நான் மாற்றலான் இருக்கேன். ஏன்னா மாற்ற வேண்டிய ஒரு டைம் வந்துடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இருக்குது, இன்னும் வந்து வரி இன்னும் விடல. ஸோ அதனால் இன்னும் ப்ராப்பராக இருக்குது. டிஸ்க்கு பேடு எப்படி மாற்றணும், ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 சர்வீஸ் வரைக்கும் வச்சு ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட் சர்வீஸில் மாற்றிக்கலாம். இந்த லைட் பர்ஃபார்மன்ஸ் இது டோட்டலாக ஹைவேல வேறு மாதிரி. ஹேட்ஸ் ஆஃப். இப்போ ஆக்சுவலாக மேட்டார் லைக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது. மற்றபடி என்ன அந்த வண்டியை பற்றி இட்ஸ் ரியலி குட்ங்க. ஸோ நெகட்டிவ்னு சொன்னால் நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் சர்வீஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் காஸ்ட்டு. அதுவும் எப்படி அதிகமாகும்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபால்ட்டு பார்க்காம விட்டோம்னு வச்சிங்களேன், அப்புறம் ஃப்யூச்சரில் பெருசாக அதிகமாகிடும். நம்ம ஒரு ஃபால்ட்டு வரும்போது அது டக்குன்னு பார்த்துட்டா அப்போயே வேலை முடிஞ்சிடும். பேக் பிரேக்கோட குவாலிட்டியும் இன்னும் நல்லா தான் இருக்குது. இன்னும் அந்த இது வரல, இன்னும் வந்து அந்த வரியாக இன்னும் வரல. ஸோ இட்ஸ் குட். இந்த இது ஆல்ட்ரேஷன் வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து மாற்றலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். ப்ளஸ் மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து இது ஒரு சின்ன ஒரு லீக்கேஜ் இருக்குது. அந்த லீக்கேஜ் லாஸ்ட் டைமே கரெக்ட் பண்ணாங்க. ஸோ சர்வீஸில் என்னத்தை பண்ணான்னு தெரில, திருப்பியும் வெளியே வர மாதிரி இருக்குது. அதையும் வந்து என்னென்னு செக் பண்ணணும். அது சின்ன ஒரு ஃபால்ட்டாக தான் இருக்கும். உள்ள ஓரிங் மாதிரி தான் போயிருக்கும். ஸோ அதை வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு இல்லை மேலே வந்து அந்த இது வச்சு லாக் பண்ணுவாங்க, அது பண்ணிக்கலாம் நான். ஸோ வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக கைட்டி மாட்டணும். அது சர்வீஸில் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட கராஜில் வச்சு பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி அதர் தென் தட் ஒன்றும் வண்டியில் பெருசாக நான் ஃபால்ட் கண்டதில்லை. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ரியலி ஒண்டர்ஃபுல் மிஷின். ஓகே கைஸ், ஸோ ஐ திங்க் ஸோ வீடியோ வந்து நான் இது எண்ட் பண்ணிக்கிறேன். see back another great வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ட்ராவலில் பார்ப்போம். பீஸ், ஸ்டே காம், ஹாவ் a good day, chill.